தெரிந்து தெளிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறந்தெரிந்து தேறப்படும். அறவழியில் உறுதியானவனாகவும், பொருள் வகையில் நாணயமானவனாகவும், இன்பம் தேடி மயங்காதவனாகவும், தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவு. குற்றமற்றவனாகவும் பழச்செயல் புரிந்திட அஞ்சி நாணுகின்றவனாகவும் இருப்பவனையே உயர்குடியில் பிறந்தவன் என தெளிவு கொள்ள வேண்டும். அரிய கற்றார் கண்ணுன் தெளியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறையும் அற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என கணித்துவிட இயலாது. குண நாடி குற்றமு நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளைக்கல். ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாகக் கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம். அற்றாரை தேறுதல் ஒம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. நெறியற்றவர்களை ஒரு பணிக்கு தேர்வு செய்வது கூடாது. அவர்கள் உலகத்தைப் பற்றி கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயல்படுவார்கள். காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல, அதனால் பயனற்ற செயல்களே விளையும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக் கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக் கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும்.